சூதாட்டத்தில் பணம் இழந்த காரணத்தால் தனது 5 வயது குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது. தெலங்கானா ஜெகத்தியாலா என்ற இடத்தில் இந்த நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. இந்த கொடூர சம்பவம் மமதா மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. என்ன நடந்தது என்றால், சூதாட்டத்தில் பணம் இழந்த காரணத்தால் தெலங்கானா மாநிலம் ஜெகத்தியாலா மாவட்டத்தில் 5 வயது குழந்தையை கழுத்தறுத்து கொன்ற கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டம், பிட்காயின் உள்ளிட்டவைகளில் 25 லட்சம் ரூபாயை இழந்த மமதா என்ற பெண் வெறிச்செயல், பணத்தை இழந்ததால் குடும்பத்தினர் அவரை அவமானப்படுத்தியதற்காக பழி தீர்க்க 5 வயது குழந்தையை கொன்ற கொடூர சம்பவம் நிகழ்ந்தேறியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிரண் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சூதாட்டம், பிட்காயின், இதனால் லட்சக்கணக்கான பணம் இழப்பு, அதற்கு பழி வாங்குவதற்காக 5 வயது குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது. பணம் இழந்த காரணம் அவமானத்தால். என்ன நடக்கிறது? கிரண், உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் பிட்காயின் எனப்படும் கிரிப்டோ கரன்சி முதலீடு ஆகியவற்றில் ரூபாய் 25 லட்சம் இழந்த பெண் ஒருவர் பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை சந்தித்துள்ளார். அந்த பெண் அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட குடும்ப உறுப்பினர்களை பழிவாங்க திட்டமிட்டு முதற்கட்டமாக கணவனின் அண்ணன் மகளை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூரம் தெலங்கானா மாநிலம் ஜெகத்தியாலா மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. அங்குள்ள கொருட்டு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி ராமு மற்றும் நவீனா, அவருடைய மகள் ஹரிஷ்டா, 5 வயது ஹரிஷ்டா கடந்த சனிக்கிழமை அன்று பள்ளிக்கு சென்று வீடு திரும்பினார். அதன் பின் வீட்டுக்கு வெளியில் விளையாடி கொண்டிருந்த ஹரிஷ்டா மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்து பாட்டியுடன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள பகுதியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியை காண்பதற்காக சென்ற ஹரிஷ்டா பின்னர் காணவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களுடைய மகளை காணவில்லை என தேடிய ராமு, நவீனா ஆகியோர் அன்று இரவு 10 மணி அளவில் தொலைபேசி மூலம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பிறகு விரைந்து வந்த போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது ஹரிஷ்டா கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் விஜய் என்பவர் வீட்டின் குளியல் அறையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் விஜயை தொடர்பு கொண்டு கேட்டபோது தான் வரங்களில் வேலை செய்வது தெரிவித்தார். இந்த நிலையில் ஹரிஷ்டா உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை துவக்கினர். அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருந்த காட்சிகள் அடிப்படையில் ஹரிஷ்டாவின் தந்தை ராமு, ராமுவின் சகோதரர் மனைவி மம்தா மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மம்தாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது ஹரிஷ்டாவை கொலை செய்தது தான் என்று அவர் கூறினார். அதற்கான காரணம் பற்றி போலீசார் கேட்டபோது, ஆன்லைன் சூதாட்டம், பிட்காயின் முதலீடு ஆகியவற்றில் சுமார் 25 லட்சம் ரூபாய் இழந்துவிட்டேன் என்றும், இதனால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன என்றும், கொலை செய்யப்பட்ட ஹரிஷ்டாவின் தாய் நவீனா என்னிடம் மிகவும் அலட்சியமாக நடந்து கொண்டார் என்றும், குடும்பத்தாரின் செயல்பாடுகள் தன்னை அவமானப்படுத்துவது போல் இருந்ததாக தெரிவித்தார். எனவே அவர்களை பழிவாங்க முடிவு செய்து தான் சமயத்திற்காக காத்திருந்தேன் என்றும், அன்றைய தினம் ஹரிஷ்டாவை விஜய் வீட்டிற்கு அழைத்து சென்று நான் கழுத்தை நெரித்து மயக்க அடைய செய்தேன். அதன் பிறகு கத்தியால் கழுத்தை அறுத்தேன் என விசாரணையில் அவர் தெரிவித்தார். பின்னர் தான் தயாராக வைத்திருந்த பெரிய கட்டரை பயன்படுத்தி ஹரிஷ்டாவின் தலையை தனியாக வெட்டி எடுத்ததாகவும், இதனால் என்னுடைய உடைகளில் இரத்தக்கரை ஏற்பட்டது என தெரிவித்தார். எனவே இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்த நான் என்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருந்து விட்டேன் என விசாரணையில் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து மம்தாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். குடும்பத்தாரை பழிவாங்க தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரான 5 வயது குழந்தையை அந்த குழந்தையின் சித்தியே கழுத்தை அறுத்து தனியாக வெட்டி எடுத்த கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ், பரபரப்பான செய்தி, பதற்றமான செய்தியும் கூட இருந்தாலும் உங்கள் தகவல்களுக்கு நன்றி கிரண்.